இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நார்மல் மூவி அப்படிங்கிற மாதிரி வராத ஒரு சைலண்ட் மூவி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. சைலண்ட் மூவி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அந்த மூவியில் வந்து யாருமே பேச மாட்டாங்க. ஒரு சைகையாலேயே வந்து மக்களுக்கு வந்து புரியக்கூடிய கருத்துக்களை சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படத்தோட மைய கருத்து மற்றும் திரைக்கதையெல்லாம் ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மைய கருத்து என்னன்னு எனக்கு புரியல, திரைக்கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தமிழ் படம் தான். இதை ஏன் கொண்டு வந்து மகாராஷ்டிராவில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துருக்கலாம், ஏன் அவங்க கொண்டு போனாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு தான் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 கேரக்டர் இருக்காங்க. 2 கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பணக்கார கேரக்டர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான கேரக்டர். பணக்காரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்களுடைய சில சொத்துக்கள் வந்து சேதமாகி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பணத்தை எல்லாம் சீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பணக்காரனுடைய நிலைமை இருக்குது. ஏழ்மையான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் செட் ஆகாது, நாம் வந்து வேறு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறா. அப்படி இதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பணக்காரனுடைய ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கவர்மெண்ட் சீஸ் பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சு. அந்த கவர்மெண்ட் சீஸ் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான சில பொருட்கள்லாம் தலைமறைவாக பண்ணிடுறா. அப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழை கேரக்டர் வந்து திருடுறதுக்காக போகிறா. அப்படி அங்கே நடந்த சில இன்சிடென்ட்லாம் பார்த்துட்டு ஏழை ஹீரோ வந்து மனம் திருந்தி நம்ம இனிமேல் திருடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து திரும்ப நல்ல வாழ்க்கையை வாழ்கிற. அப்படி இதோட படமும் முடியுது. இந்த படத்தில் நான் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்டாக நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்டான தமிழ் படம் தான். ஆனால் வந்து அந்த சரௌண்டிங்கில் வந்து இந்த படமே அமையல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்புடு மூவி அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே தான் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அமைஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் படம் வந்து நமக்கு எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசக்கூடிய வார்த்தைகளே வந்து எங்கேயுமே வந்து சுச்சுவேஷன் அமையாத மாதிரியே இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படிலாம் இல்லை. பேசக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நிறைய இடத்துல அமைஞ்சுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற மாதிரிலாம் வருது. அது கொஞ்சம் வந்து புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து எமோஷனல் வந்து எங்கேயுமே வேலை செய்யலை. அதை பார்க்குறப்ப நமக்கும் வந்து ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பணக்காரன் கேரக்டருக்கும் சரி, நம்ம ஏழை கேரக்டருக்கும் சரி, 2 பேர்த்துக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த 2 பேர்த்து ஃப்ளாஷ்பேக்குமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது மக்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட் பாக்கெட் காமிப்பாங்க. அந்த பிட் பாக்கெட்டுக்கு என்ன கான்செப்ட், எதுக்கு அந்த பிட் பாக்கெட் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் புரியல. ஆனால் அந்த பிட் பாக்கெட் கேரக்டர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து கண்டினியூ வர மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்றுமே புரியல. அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணக்கார கேரக்டர் பர்சன் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து இந்த படத்தில் வந்து எங்கேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தலை. எதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் பொழுதுனையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பப்புக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, காரில் ஏறினாலும் சரி, எல்லா டைமும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து வெளியவே வரல. அடுத்ததாக ஏழை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கேரியர் வச்சிருப்பாரு. அந்த டிஃபன் பாக்ஸ் கேரியர் வந்து படம் ஃபுல்லாகவே வருது. அந்த டிஃபன் பாக்ஸ் கேரியரில் வந்து சில வாசகங்கள்லாம் எழுதி வருது. அது எங்கேருந்து எழுதி வருது அப்படின்ட்டு ஒரு தெளிவில்லாத இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் பக்கமாக வருது. இந்த 2.25 மணி நேரமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்ட் மூவி நம்ம சொல்லிட்டோம். இதை வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு நமக்கும் வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் என்னால். சரி, ஓகே, இந்த படத்தை பற்றி குறைய சொல்லிட்டு இருக்கே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதையும் என்னன்னு சொல்லிடுறேன். ஏழை கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவர் இருக்கிறாங்க. அந்த லவருக்கு வந்து பெருசாக வந்து கேரக்டர் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அந்த லவர் வர கேரக்டரும் இந்த ஏழை ஹீரோ கேரக்டரும் ஓரளவுக்கு சிங்க் ஆகி அந்த சுச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சைகையால் தான் வந்து அவங்களுடைய லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருந்துச்சு. அதனால் வந்து இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி இந்த படம் வந்து வேறு எங்கேயும் வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு இந்த டைட்டில் எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கோர்ட்டு சீன் வந்து வருது. அந்த கோர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வக்கீல் வாதங்கள் எதுவுமே இல்லாத பணத்தை வந்து இவ்வளோ தரேன், தீர்ப்பு வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ஷன் அமைஞ்சிருக்கும். அந்த போர்ஷன் அடிப்படையில் வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது மட்டுமே இல்லாத இந்த படத்தில் வந்து காசு இருந்தால் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பமும் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து இந்த பேர் வந்து வச்சுருக்கலாம். அதுன்னு எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காந்தி நோட்ஸ் அப்படின்னு வர்றதை தான் காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நம்மளோட நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கூட நாம் பேசுகிறதோட காந்தி நோட்டு பேசுகிறது தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அதை வந்து மாற்று கருத்தே இல்லை. நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.